ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நாம நம்மளுடைய சேனல்ல ஆன்மீகம் சம்பந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க பார்த்துக்கிட்டே இருக்கோம். அந்த வகையில நாம இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ பிறந்திருக்கக்கூடிய இந்த ஏப்ரல் மாதத்துல விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுதுன்னு தாங்க. இது கூடவே இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரகநிலை கிரக மாற்றங்கள்லாம் எப்படி அமைந்திருக்கணும், இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வியாபாரம், தொழில், பொருளாதாரம், குடும்ப நிலை, ஆரோக்கியம், உத்தியோகம், மாணவர்கள் இப்படின்னு எல்லா வகையிலுமே இவங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் கிடைக்க போகுது அப்படின்னு தொடர்ந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரலாங்க. முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட விசேஷ நாட்கள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டாக இருக்க போகுது, ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து பயன்பெறுங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஏப்ரல் மாதத்தோட கிரக நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் ரிஷப ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. மிதுன ராசியில் செவ்வாய் பகவான் சஞ்சாரம் பண்ணுறாரு. கன்னி ராசியில் பார்த்தீங்கன்னா கேது பகவான் சஞ்சாரம் பண்ணுறாருங்க. மீன ராசியில் மற்ற கிரகங்களின் சேர்க்கையெல்லாம் அமைந்திருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா மீன ராசியில் புதன், சுக்கிரன், சூரியன், சனி, ராகு ஆகிய கிரகங்களின் சேர்க்கை வந்து அமைந்திருக்குதுங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 5 கிரகங்களின் சேர்க்கை வந்து இருக்குது. அப்போ இந்த ஏப்ரல் மாதத்தில் வந்து இந்த 5 கிரகங்களின் கூட்டு சேர்க்கை தாங்க அதிகமான பலனை வந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு கொடுக்க போகுது. இது கூடவே பார்த்தீங்கன்னா இந்த ஏப்ரல் மாதத்தில் சந்திரன் தன்னுடைய பயணத்தை வந்து ரிஷப ராசியிலிருந்து தொடங்குறாருங்க. ரிஷப ராசியில் குருவோடு சேர்ந்திருக்கிற சந்திரன் கஜகேசரி யோகத்தை வந்து ஏற்படுத்துறாருங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தோட ஆரம்பமே ரொம்பவே அமோகமாக இருக்க போகுது. இது கூடவே பார்த்தீங்கன்னா இதில் வந்து முக்கியமாக 2 கிரக பயிற்சிகளும் ஏற்பட போகுதுங்க இந்த மாதத்தில். ஃபர்ஸ்ட் கிரக பயிற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 3ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாய் பகவான் மிதுன ராசியில இருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகி அந்த இடத்துல வந்து நீச்சஸ்தானத்தை அடைகிறாருங்க. அதே சமயம் சூரியன் வந்து ஏப்ரல் 14ஆம் தேதி விடியற் காலை 3 மணி பக்கமாக மீன ராசியில இருந்து மேச ராசிக்கு பயிற்சி ஆகிறாரு. அதாவது பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறுறப்ப தாங்க தமிழ் மாத பிறப்பே நமக்கு வந்து நடக்குது. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா மீன ராசியிலிருந்து மேச ராசிக்கு சூரிய பகவான் போகிறதுனால நமக்கு சித்திரை வருட பிறப்பு அப்படிங்கிற தமிழ் மாத பிறப்பு வந்து நடக்க போகுதுங்க. இதை வந்து விஸ்வவசு அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டும் தாங்க இந்த ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய 2 முக்கியமான கிரக பயிற்சிகள் அமைந்திருக்குது. இந்த மாதத்தோட விசேஷ நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1ஆம் தேதி அன்னைக்கு கார்த்திகை விரதங்க. அதாவது சந்திர பகவான் வந்து கார்த்திகை நட்சத்திரத்தில் தன்னுடைய டிராவலை வந்து ஆரம்பிக்க போறாருங்க. அடுத்ததா ஏப்ரல் 5ஆம் தேதி பார்த்தீங்கன்னா வாஸ்து தினம். அதனால வீட்டுக்கு வாசக்கால் வைக்கிறது, இல்லை பூமி பூஜை செய்யறது, இல்லை வீடு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் வேலையாக இருந்தாலுமே இந்த நாளில் வந்து நம்ம ஆரம்பித்து செய்யலாங்க. இதுக்கு அடுத்த நாளாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 6ஆம் தேதி ராமநவமிங்க. ஸ்ரீ ராமச்சந்திர மூர்த்தி வந்து அவதரித்த நாளாக தான் இதை சொல்லப்படுது. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நீர், மோர், பானகம் இது எல்லாமே நாம் நிவேதனமாக செஞ்சு பக்தர்களுக்கு தானமாக கொடுக்குறாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகாத பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்களாம் விரதம் இருந்து வழிபாடு செய்யலாங்க. நல்ல ஒரு லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். அதுவும் பெருமாள் கோயிலில் போய் நீங்கள் இது மாதிரியான பொருட்களை தானமாக கொடுக்கறது மூலயமா சீக்கிரமாக இந்த பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 11ஆம் தேதி பங்குனி உத்திரங்க. முருகனுக்கே உண்டான விசேஷமான நாளாக தாங்க இது சொல்லப்பட்டு இருக்குது. அப்போ முருகனுக்காக காவடி எடுக்கிறது, பாத யாத்திரையா போகிறது, மொட்டை அடிக்கிறது, அழகு குத்துறது இது மாதிரி நிறைய வேண்டுதல்களை வந்து இந்த நாளில் வந்து நம்ம நிறைவேற்றிக்கலாங்க. முருகனுக்காக எந்த வேண்டுதலாம் நீங்கள் வச்சிருக்கீங்களோ அது எல்லாமே இந்த பங்குனி உத்திர நாளில் போய் நீங்கள் ஃபர்ஸ்ட் நிறைவேற்றிக்கலாம். இது கூடவே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு விரதம் இருந்து கூட நம்ம வழிபாடு செய்யலாங்க. இதை தொடர்ந்து அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அதாவது ஏப்ரல் 12ஆம் தேதி வந்து பௌர்ணமிங்க. அன்னைக்கு வந்து கிரிவலம் போகலாம். எல்லா மலைகளையுமே நம்ம கிரிவலம் போகலாங்க. இது மட்டும் இல்லாமல் உங்கள் ஊரில் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் இல்லை சிவன் கோயிலை கூட நம்ம சுற்றி வரதுமே கிரிவலம் செஞ்ச பலன் வந்து நமக்கு அதிகமாக கிடைக்குங்க. முக்கியமாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் கிரிவலம் போகலாங்க. அது இன்னுமே சிறப்பான விசேஷங்களை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு என்ன தேவை இருக்குதோ அதை நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு கிரிவலம் சுற்றி வாங்க. அந்த விஷயம் வந்து சீக்கிரமாக நிறைவேறிடுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 14ஆம் தேதி தமிழ் விஸ்வவசு அப்படின்னு சொல்லக்கூடிய சித்திரை தமிழ் வருட பிறப்புங்க. இந்த தமிழ் வருட பிறப்பில் பார்த்தீங்கன்னா முக்கணங்களை வச்சு இது கூடவே பூ, பழம், தேங்காய், வெத்திலைப்பாக்கு, கண்ணாடி, தங்கம், வெள்ளி, பணம் இல்லைன்னா சில்லறை காசு இதெல்லாமே வச்சு நம்ம இந்த பிளேட்டை நம்ம நைட்டே ரெடி பண்ணி வச்சுக்கணுங்க. அதுவும் காலையில நம்ம தூங்கி எழுந்திரிச்சோம்னா எங்கே ஃபர்ஸ்ட் பார்ப்போமோ அந்த இடத்துல கண்ணுக்கு தெரிகிற மாதிரி இதை வைக்கணுங்க. அப்போ இந்த சித்திரை தமிழ் வருஷ பிறப்பில் பார்த்தீங்கன்னா முதல்ல நாம் இதை பார்க்கறது மூலயமா அந்த வருஷம் ஃபுல்லாகவே நமக்கு எந்த ஒரு செல்வக்குறையுமே ஏற்படாமல் மகாலட்சுமியின் திருப்பார்வை வந்து நமக்கு கிடைக்குங்க. அப்போ இந்த இமேஜில் இருக்கிற மாதிரி நீங்கள் பிளேட்டெல்லாம் செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏப்ரல் 22ஆம் தேதி பார்த்தீங்கன்னா நடராஜர் அபிஷேகங்க. நடராஜருக்கு நடத்தக்கூடிய 6 முக்கியமான அபிஷேகத்தில் ஒன்றா தான் இது அமைந்திருக்குது. இதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா அதாவது ஏப்ரல் 23ஆம் தேதி மறுபடியும் ஒரு வாஸ்து நாள் வருதுங்க. இது வந்து சித்திரையில் வரக்கூடிய முதல் வாஸ்து நாளாக தான் நமக்கு அமைந்திருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த நாளே நம்ம வீடு சம்மந்தப்பட்ட எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே ஆரம்பித்து செய்யலாங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 27ஆம் தேதி அமாவாசைங்க. தமிழ் மாத கணக்குப்படி பார்த்தீங்கன்னா இது சித்திரை மாதத்தில் வரக்கூடிய முதல் அமாவாசையாக நமக்கு அமைந்திருக்குது. இந்த நாளில் வந்து நம்ம முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபாடு செய்யலாங்க. இதுக்கு அடுத்ததாக ஏப்ரல் 30ஆம் தேதியான கடைசி நாள் பார்த்தீங்கன்னா அக்ஷய திருதிங்க. இந்த நாளில் வந்து
வந்து கோல்டு, சில்வர் இதெல்லாம் வாங்காதது தான் நான் வழக்கமாக வச்சுருக்கிறோம். ஏன்னா வருஷம் ஃபுல்லாக நம்ம சம்பாதிக்கிற காசை வந்து சேமித்து வச்சு இந்த அக்ஷய திருதி அன்னைக்கு போய் நகை வாங்குறது தாங்க வழக்கமாக வச்சுருக்காங்க எல்லாருமே. ஆனால் இந்த நாளில் வந்து நம்ம நகை வாங்குறதை விட மற்றவங்களுக்கு தானமாக கொடுக்கறது மூலியமாக தாங்க இரட்டிப்பு பலன் நமக்கு திரும்ப கிடைக்கும். அப்போ இந்த ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய அக்ஷய திருதி அன்னைக்கு தங்கம், வெள்ளி இது மாதிரியான காயின் வந்து சின்னதாவது வாங்கி மற்றவங்களுக்கு தானமாக கொடுங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா அன்னைக்கு அன்னதானமும் நம்ம செய்யலாங்க. ஏன்னா தானத்திலே சிறந்த தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது இந்த அன்னதானம் தாங்க. அதனால் முடிஞ்சவங்க தங்கம், வெள்ளி இதெல்லாம் வாங்கி தானமாக கொடுங்க. முடியாத பட்சத்தில் அன்னதானமாவது 2 பேருக்காவது வாங்கி கொடுங்க. மகாலட்சுமியின் அருள் கடாட்சம் உங்களுக்கு நிறைந்திருக்குங்க. இதெல்லாம் தான் இந்த மாசத்துல வரக்கூடிய முக்கியமான விசேஷ நாட்கள் நமக்கு அமைந்திருக்குது. இதுல சொல்லப்படாத இன்னொரு முக்கியமான விசேஷ நாள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் வந்து பச்சை பட்டினி விரதம் இருக்கிறது தாங்க. மாசி மாத கடைசியில் ஆரம்பிச்சு பங்குனி மாதம் கடைசி வரைக்குமே அம்பாள் நமக்காக பச்சை பட்டினி விரதமா இருக்கிறாங்க. ஆமாங்க, வருஷம் ஃபுல்லாவே நாம என்ன குறைகள் எல்லாம் தீரணும் அப்படின்னு அம்பாள் கிட்ட போய் வேண்டுறோமோ அதுக்காக தாங்க சிவன் இடத்துல வந்து அம்பாள் வந்து பிள்ளைகள் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக பச்சை பட்டினி விரதம் வந்து இருக்கிறாங்க. இந்த விரதம் வந்து 28 நாளுங்க. இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு எந்த ஒரு சமைக்கப்பட்ட நெய்வேத்தியமும் படைக்கப்படுறது இல்லைங்க. அதுக்கு பதிலாக தான் பழம், இளநீர், துள்ளு மாவு, கரும்பு இது மாதிரியான நெய்வேத்தியம் மட்டும்தாங்க படைக்கப்படுது. இதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக இந்த நாட்களில் வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து பூச்செறிதல் விழா அப்படிங்கிறது நடத்தப்படுதுங்க. ஏற்கனவே 4 வாரத்தில் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை பூச்செறிதல் விழா முடிஞ்சிருது. கடைசி வாரமான ஏப்ரல் 6ஆம் தேதி வந்து வருதுங்க. அன்னைக்கு போய் அம்பாளை கண்டிப்பாக போய் தரிசனம் செஞ்சுட்டு வணங்கிட்டு வாங்க, உங்களுக்கு நல்லது நடக்கும். இது மாதிரியான கிரகநிலை கிரக மாற்றங்களும் விசேஷ நாட்களும் தாங்க அமைந்திருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் மாதத்தில் எந்த மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படின்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு வரலாங்க. இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓரளவு சாதகமான பலன்கள் தான் அமைப்போகுதுங்க. ஆனால் சில சந்தர்ப்பத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணும். ஏன்னா மாத தொடக்கத்தில் இருந்தே 5ஆம் வீட்டில் ராகு, புதன், சுக்கிரன், சனி, சூரியன் பயிற்சி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா 11ஆம் வீட்டில் வந்து இருக்குதுங்க. கேது பகவானும் வந்து பயிற்சி ஆகிறாரு. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட வருமானத்தில் வந்து நல்ல ஒரு உயர்வெல்லாம் கிடைக்க போகுது. நிதிநிலையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பராக தாங்க இருக்குது. அப்போ பணத்தை வந்து நீங்கள் எதுலேயாவது முதலீடு செஞ்சு வைக்கலாம். வீடு வாங்குறது, இல்லை இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, இல்லை வேறு ஏதாவது ஷேர்ஸ் வாங்குறது இது மாதிரிலாம் கூட நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி வைக்கலாங்க. ஷார்ட் டைமில் இன்வெஸ்ட் பண்ணுறது மூலயமா உங்களுக்கு அதிக லாபம் வந்து கிடைக்குங்க. உடல் நலத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணுங்க இந்த மாதத்தில். ஏன்னா உடல் ஆரோக்கியத்தில் வந்து சில தொந்தரவுகள் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்கன்னா அஜீரண கோளாறுலாம் வரலாங்க. வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அப்படின்னு எதாக இருந்தாலும் வரலாம். அப்போ பார்த்தீங்கன்னா வெளியில் சாப்பிட்ற உணவு வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிட்டு வீட்டில் இருக்கக்கூடிய பழம், காய்கறி, நட்ஸ் இது மாதிரி சத்தான உணவுப் பொருட்களை எடுத்துக்கோங்க. அதிலும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய ஃபுட்டை எடுத்துக்கோங்க. திருமணத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு திருமண உறவுல நல்ல ஒரு தீவிரம்லாம் இருக்குங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு வாழ்க்கை துணை அப்படிங்கிறது கண்டிப்பாக அமையப்போகுது. அதனால திருமண பேச்சுவார்த்தையில் இப்போ நீங்கள் எடுத்துக்கலாங்க, சக்ஸஸ் ஆகும். இது கூடவே ஏற்கனவே திருமணம் ஆனவங்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த மாதம் உங்களுக்குமே ரொம்பவே சூப்பராக தாங்க இருக்குது. காதலர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து சின்ன சின்னதாக பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால தேவையில்லாத வந்து பிரச்சனை நீங்கள் பெருசாக்காம கொஞ்சம் அமைதியாக இருந்துக்கோங்க. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக தாங்க அமைய போகுது. வீட்டில் வந்து குழந்தைங்க கூட நல்ல ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கான நேரம் தாங்க இது. எங்கேயாவது வெளியில் போயிட்டதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்குது. இந்த விருச்சிக ராசிக்காரங்க ஸ்டூடெண்டாக இருக்கக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்பவே கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா கவனம் வந்து உங்களுக்கு சிதறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நீங்கள் கவனமாக படிக்கிறது மூலிமா பார்த்தீங்கன்னா வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்குங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வேலை செய்கிறவங்க உங்களோட வேலை செய்கிற இடத்துல வந்து சில மாற்றங்கள் வந்து ஏற்படலாங்க. வேலையில் வந்து நல்ல ஒரு பதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. வியாபாரம் செய்கிறவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து சாதகமாக தாங்க இருக்க போகுது. வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம்லாம் கிடைக்க போகுது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட லாபத்தை வந்து நீங்கள் நல்ல ஒரு முதலீடுமே செஞ்சு வச்சுக்கலாம். இல்லை தொழிலை வந்து நீங்கள் விரிவாக்கம் செய்யணும், வேறு இடத்துக்கு மாற்றணும், புதுசாக வேறு ஏதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா அது எல்லாமே இந்த டைமில் வந்து நீங்கள் செஞ்சுக்கலாங்க. 5ஆம் வீட்டின் அதிபதியான குரு பகவான் தனக்கு இருந்த 3ஆம் வீட்டின் அதாவது 7ஆம் வீட்டின் அமரதுனால பார்த்தீங்கன்னா 7ஆம் வீட்டின் அதிபதியான சுக்கிரனுடன் இந்த ராசி வந்து மாறுதுங்க. இது வந்து உங்களுக்கு நல்ல ஒரு அறிவை வந்து கொடுக்க போகுது. 4ஆம் வீட்டின் அதிபதியான சனி பகவான் 5ஆம் வீட்டில் சூரியன், புதன், ராகு, சுக்கிரன் இவங்க கூட சேர்ந்து இருக்கிறாருங்க. அப்போ குடும்பத்தில் இருக்கிற மெம்பர்ஸ் கிட்டையும் குழந்தைகளை பற்றி உங்களுக்கு கவலை வருங்க. 5ஆம் வீட்டின் அதிபதி வந்து 7ஆம் வீட்டில் அதிபதியுடன் பயிற்சியாகுங்க. அப்போ இந்த ராசி மாற்றம் வந்து உங்களுடைய காதல் உறவை வந்து ரொம்பவே அழகாக்க போகுதுங்க. உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் மாத தொடக்கத்திலேயே 8ஆம் வீட்டில் அமர்றதுனால பார்த்தீங்கன்னா சில காயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குதுங்க. அப்போ வெளியில் போயிட்டு வரப்போ கொஞ்சம் கவனமாக போயிட்டு வாங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே ப்ராப்ளம் இருக்கிறவங்களா இந்த டைமில் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான சூழ்நிலையில் உருவாகும். அதனால ரொம்பவே எச்சரிக்கையாக இருங்க. இது மாதிரியான பலன்கள் தாங்க இந்த ஏப்ரல் மாதம் வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு அமைந்திருக்குது. பரிகாரமாக பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஸ்ரீ அனுமன் சாலிசாவையும் சுந்தரர் காண்டத்தையும் படிச்சுட்டு வாங்க, நல்லது நடக்குங்க. அப்போ யாரெல்லாம் சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்க. கூடவே வாயுப்பு திறனான ஆஞ்சநேயரை பிடிக்கும்
அப்படின்னா ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்து நம்ம சேனலில் ஆன்மீகம் சம்மந்தமான பல வீடியோ பதிவுகள் தாங்க வரப்போகுது. ஸோ நம்ம சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ பதிவு உங்களுக்கு உடனே கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதோட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோ பதிவை பார்த்து பயன்பெறட்டும். மற்றொரு ஆன்மீக தகவல் வீடியோவோடு உங்களை சந்திக்கிறேன். ஆன்மீக அன்பர்களான உங்களுக்கு நன்றியும் வணக்கமும்.